கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கிறது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கர்த்தருடைய சகோதரன் என்று அறியப்பட்ட அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவன் எழுதின பொதுவான நிருபம் தான் இந்த நிருபம். இதை முழுவதுமாக வாசித்து பார்க்கும்போது இங்கே சில பழைய ஏற்பாட்டு நபர்களை கொண்டு புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை அவர் அழகாக எடுத்துரைப்பதை பார்க்கலாம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசித்த வசனத்திலே மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் அருளி இருக்கிறபடினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். மறுபடியும் 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 நீங்கள் ஜெபித்து போராடி கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களிலே உங்களுக்காக இன்றைக்கு தேவன் வானத்தையும் பூமியையும் திறக்கப் போகிறார். வானம் பொழிந்தது என்று எழுதியிருக்கிறது. வானம் இன்றைக்கு ஏதோ ஒரு நன்மையை, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே பொழிய போகிறது. பூமி தன் பலனை தந்தது என்று எழுதியிருக்கிறது. எனவே பூமி இன்றைக்கு திறக்கப்பட்டு அதில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகள், கடினமான மனிதர்களுடைய இருதயங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்காய் திறக்கப்பட்டு ஏதோ ஒன்றை அது தரப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 5 பழைய ஏற்பாட்டு நபர்களின் பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலே 4 நபர்களை திருஷ்டாந்தப்படுத்தி முக்கியப்படுத்தி அவர்களின் வார்த்தைகள், அவர்களின் வாழ்க்கை இவைகளை எடுத்துரைத்து அதன் மூலமாக ஒரு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அல்லது அவர் விரும்புகிற அல்லது தேவன் அவருக்கு அருளி இருக்கிற சத்தியத்தை உறுதிப்பட தெரிவிக்கிறதை நாம் இங்கே கவனிக்கலாம். எனவே நான் அந்த 4 நபர்களையும் குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, விசுவாசத்தினாலே சிநேகிதன் என்று அறியப்பட்ட ஆபிரகாம். 2ஆம் அதிகாரம், அதாவது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது சிநேகிதன் என்று அறியப்பட்ட ஆபிரகாம். இந்த நாளிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று தேவன் உங்களோடு கூட உறவாட விரும்புகிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. ஆபிரகாம் சிநேகிதன் என்று அறியப்பட்டான். அவன் தேவனை நேசித்தான், தேவன் அவனை நேசித்தார். இந்த நாள் தேவன் உங்களுடைய உறவாட விரும்புகிற நாளாய் இருக்கிறது. இரண்டாவதாக, 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ராகாபை குறித்து எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே சேதமடையாத ராகாப். எபிரேயர் 11:31 வாசித்துக் கொள்ளுங்கள், அங்கும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சிநேகிதனாய் அறியப்பட்ட ஆபிரகாம், சேதமடையாத ராகாப். எனவே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கிறபடினாலே நீங்கள் எவ்விதத்திலும் நீங்கள் சேதமடைய போவதில்லை. மாத்திரமல்ல, ராகாபை குறித்து தியானிக்கும் பொழுது அவள் தேவ திட்டத்தோடு இணைத்துக் கொள்ளப்பட்ட, சேர்த்துக் கொள்ளப்பட்டவளாய் இருக்கிறாள். இன்றைக்கு தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களோடு தேவன் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை சேதமடையாமல் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் வரும் பொழுது 5ஆம் அதிகாரம், யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அங்கே யோபை குறித்து தியானிக்கிறோம். யோபை குறித்து தியானிக்கிறோம். கர்த்தருடைய செயல்களை கண்ட யோபு என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். காரணம், இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை கவனிங்கள். யாக்கோபு 5:11, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். எனவே இங்கே யோபு கர்த்தருடைய செயல்களை கண்டான். நீங்கள் யோபின் புஸ்தகம் 42:11 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்திலே வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்கு அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும்
ஆபரணத்தையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தருடைய செயல்களை கண்டீர்களா? ஆண்டவருடைய செயல் என்ன செய்ததென்றால் அவனை விட்டு சென்ற எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்தது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு தங்களை தூரமாக்கி கொண்டவர்கள் சகோதரர்களாய் இருக்கலாம், சகோதரிகளாய் இருக்கலாம், உங்களை சிநேகித்தவர்களாய் இருக்கலாம், அவர்கள் எல்லாரையும் தேவன் திரும்பமாய் கொண்டு வரப்போகிறார். கர்த்தருடைய செயல் எப்படி முடிந்தது என்று சொன்னால், அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். எனவே நான் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறேன், அவருடைய சிநேகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் சேதமடைய போவதில்லை. நீங்கள் நிச்சயமாக இந்த நாளில் அவருடைய செயல்களை காணப்போகிறீர்கள். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், எலியாவை குறித்து எழுதியிருக்கிறது 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம் மற்றும் 18ஆம் வசனத்திலே எலியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சுழல் காற்றிலே ஏறி போன எலியா என்று சொல்லும்படி விரும்புகிறேன். அதன் அர்த்தம், அவன் சகலவற்றையும் வென்று விட்டான். அவனுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சவால்களையும் அவன் ஜெயித்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க முடியவில்லை. சகலவற்றையும் அவன் ஜெயித்து விட்டான். எல்லா சவால்களையும் மேற்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்தார். 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். முதலாவதாக, அவருடைய சிநேகத்தை, அவருடைய நேசத்தை பெற்றுக்கொண்டு அவரோட உறவாடப் போகிறீர்கள். இரண்டாவதாக, அவருடைய பெரிய திட்டத்திலே உங்களை சேர்த்துக் கொள்கிறார். நீங்கள் சேதமடையாதபடிக்கு காத்துக் கொள்கிறார். உங்களுக்கு எந்த தீமையும் வராது, தீங்கு அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக, சிறப்பான இரட்டிப்பான சுதந்திரத்தை பெறப்போகிறீர்கள். அவருடைய செயல்களை காணப்போகிறீர்கள். நான்காவதாக, சகலவற்றையும், சகல சூழ்ச்சிகளையும், சகல சவால்களையும் வென்று எலியாவை போல் மகிமையாய் பிரகாசிக்க போகிறீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.